அன்புக்குரியவர்களே, அதாவது இன்னைக்கு மிகப்பெரிய ஆல் இந்திய லெவல்ல உருட்டு திலகம், உருட்டு குருட்டு திலகம் சொல்லலாம். அந்த குருட்டு திலகத்தினுடைய காரியத்தை தான் ஒன் பை ஒன்னா நம்ம கேட்க போறோம். அதே வேளையில இந்த யார் இந்த வில்லியம் மரியன் பிரான்காம் அப்படிங்கிறவன் யாரு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல நான் முழுசா சொல்லியிருப்பேன். என்னங்கிறத கேளுங்க, அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம். நல்லா கவனிங்க. நல்லா கவனிச்சுக்கிட்டீங்களா? அவர் ஏதோ இந்த உலகத்துக்கு, இந்த கிறிஸ்துவ வட்டாரத்துக்கு அவர் மிகப்பெரிய ஒரு விஷயத்த, அரிய கண்டுபிடிப்ப நமக்கு சொல்ல இருக்கிறாரு. ஐயா சொல்றத கேட்டுட்டீங்கன்னா நீங்களும் மனம் திரும்பிடலாம், எல்லாம் திரும்பிடலாம். சரிங்களா? சரி, ரைட். ஐயா மேல சொல்லுங்க. கிரேக்க பைபிளை லத்தீன் மொழியில மாத்தினார். அங்கு கிரேக்கத்துல இருந்து லத்தீன் மொழியில பைபிளை மாத்துனதுனால என்னாச்சு? பிரச்சனை வந்துச்சு. அப்ப மத்திய 28ஆம் அதிகாரம் 19 வசனத்துல ஓஹோ, அங்கதான் பிரச்சனை வெடிக்குது. யாருக்கு வெடிக்குது? அதாவது 1900 வரைக்கும் அப்படியே எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பைபிள் வாக்கியம் அப்படியே கரெக்டா இருக்கு. எப்படி கரெக்டா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுங்கள் அப்படிங்கிற வேத வாக்கியம் 1900 வருடம் வரைக்கும் அங்கீகாரம் பெற்று தேவனாலே அங்கீகாரம் பண்ணப்பட்டு லத்தீன் மொழியில இருக்கு. அதே வேளையில மத்திய எழுதின சுவிசேஷம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அரபிக் மொழியில தேவ வெளிப்பாட்டோடு மத்திய எழுதினார். இது வேத வாக்கியமாக அரபிக் மொழியில இருக்கு அப்படிங்கிறத இது பண்ணிருக்காங்க, வச்சிருக்காங்க. சரி, மேல சொல்லுங்க. போய் சகல ஜாதிகளும் சீசராக்கி நாடு உங்களுக்கு கற்பித்த யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி செய்யுங்க அப்படிங்கிறதா வசனம். ஆனா அவன் என்ன செஞ்சான்? ஒரு இடைச்சொல்களை கொண்டு வந்துட்டான். நீங்கள் அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, முன்னமே எப்படின்னு கேட்டீங்கன்னா, எனது நாமத்தினாலே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடைச்சொல்கள் வச்சுட்டான். லத்தீன்ல மாத்தும் போது இதை கொண்டு வச்சுட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு குருட்டு காரியத்தை கொண்டு சரியா வச்சிருக்கான். இவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய யூடியூப் சேனலுடைய ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க. இந்த ஸ்கிரீன்ஷாட்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, வில்லியம் மரியன் பிரான்காமுடைய ஆதரவாளராக இருக்கிறாரு. அதனால இந்த திருத்துவம் போய் அதுக்கப்புறம் இந்த ஸ்ரீயின் வித்து இந்த மாதிரியான காரியங்கள்லாம் அவங்க ரொம்ப மனித வழிபாட்டு கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த யார் இந்த வில்லியம் மரியன் பிரான்காம் அப்படின்னு சொன்னோம்? 1909 வருடங்கள்ல ஏழை குடும்பத்துல பிறந்திருக்கிறாரு. அப்படியே பிறந்து அதுக்கப்புறம் மறுபடியும் சரியான முறையில அப்படியே பயணிச்சுக்கிட்டே வந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரு ஒருநிலைப்பாட்ட ஒருத்துவம் அப்படிங்கிற அந்த கோட்பாடோடு அவரு பயணித்தவர். அவனுக்கு என்னையா மரியாதை, ரெஸ்பெக்ட், ரெஸ்பான்சிபிலிட்டி. இவன் பேசும்போதே அவன் பட்டவர்களை சொல்லலாம். இவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1909 பிறந்து அதுக்கு அடுத்த கட்டங்கள்ல என்ன பண்ணிட்டான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒளியின் வேஷத்தை தரிச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, மல்கியா 3வது அதிகாரங்கள்ல சொல்லப்படுகிறபடி யோவான் சானவருடைய கடைசி கால தீர்க்கதரிசின்னு தன்னையே அறிவிச்சுக்கிட்டான். அநேக அற்புதங்கள், அநேக காரியங்கள் எல்லாம் சில விஷயங்கள் எல்லாம் பண்ண வச்சான். அதனால இவங்களை எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கிறிஸ்துவ கடைசி கால தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்பினாங்க. மாயவித்தக்காரங்க கூட தான், அதாவது என்ன சொல்றது, சீமோன் என பெயர்பட்ட ஒரு மாய வித்தைக்காரன் ஜில்லாவிலேயே என்னை விட பெரிய எவனும் இல்லைங்கிறதுனால ரொம்ப பயங்கரமா இது பண்ண வச்சிருந்தான். அவன் அதாவது வேல்டு வீடு ஃபேமஸா இருக்கான் அப்படிங்கிற ரீதியில அப்படி இருந்தவன். அதே வேளையில எளிமாங்கிறவன் என்னன்னா, தான் தான் மிகப்பெரிய இவங்கிறத காமிச்சு வந்துட்டு இருந்தான். சோ காமிச்சதுனால, மாய வித்தை காமிச்சதுனால, அநேக அற்புதங்கள் நடப்பிக்கப்பட்டதுனால இவன் ஊழியர்னு நம்ம கணிப்பு சொல்ல முடியாது. இவர்களுடைய பல டாக்டரின்கள் எப்படின்னா, மோசமான ஒஸ்ட் பிஹேவியர், வேதத்தையே மாற்ற எண்ணினார்கள் அப்படின்னு சொல்லலாம். மாற்ற எண்ணிய டுபாக்கூர் தான் இந்த டுபாக்கூர். 1977 உலகம் அழியும், 2ஆம் முறையை வரைக்கும் நான் உயிரோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பல காரியங்கள், பல விஷயங்கள், கள்ள போதனைய சாலிடா கொண்டு அப்பவும் நம்பல. சரிங்களா? அப்படிப்பட்ட ஆளுதான் இவன். சரி, மேற்கொண்டபடி அவர் என்ன சொல்லுதாருங்கிறது கேட்டுட்டு இந்த வில்லியம்ங்கிறவனை குறித்து நம்ம கொஞ்சம் சாலிடா பேசிடுவோம். ஒரு வசனத்தை கூட்டினாலும் சரி, குறைச்சாலும் சரி, அவன் மேல என்ன செய்வேன்? நான் சாபத்தை கூட்டுவேன் அப்படின்றார். இவர் சொல்றத பார்த்தீங்களா? சாபத்தை கொண்டு வருவாராம். சரி, சாபத்தை கொண்டு வந்தா யாரு முதல்ல செத்தா அப்படின்னு சொன்னா அதையும் பாப்பீங்க. சாபத்தை கொண்டு வராருன்னா தெரியுமா? நம்பர் 1ல இருக்கிறாங்க இந்தியாவிலையும் சரி, நம்பர் 2ல நிலத்துல பயங்கரமான ஒரு ஆசீர்வாதத்தோடு வைக்கிறாங்க. புராட்டஸ்டன்டும் சரி, மற்ற ஆங்கிலேய யாராக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாம்
நீங்க சொன்ன மாதிரி இல்ல. ஆனா சொன்ன ஒருத்தன் இருக்கான் பத்தியா, வசனத்தை மாத்தினான் பத்தியா, வில்கி கிரகாங்கிறவன், அவன் தான் செத்து போனான், அகால மரணம் அடைந்தான். அப்ப வசனத்தை மாத்தினவன் யாரு? அவன் தான் இது பண்ணியிருக்கான். சரி ரைட்டு, நான் இன்னும் விளக்கம் கொடுத்துருப்பேன், அதையும் கேட்டு வந்து தாங்க பைபிள்ல பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்துல ஞானஸ்நானம் கொடுக்கணும் அச்சடிக்கப்பட்டு நீங்க வந்தாச்சு. சொல்றாரு எப்படின்னா, ப்ராட்டஸ்டன்ட் பைபிள்லயும் வந்து அதையும் வந்துருச்சு, பிதா குமாரன் பரிசுத்தாவி அப்படிங்கிற இது வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது ப்ராட்டஸ்டண்டா இருக்கட்டும், கத்தோலிக்கர்களா இருக்கட்டும், யாராவது ஒருத்தர் நல்லவனா இருந்திருக்கணும், ஒருத்தர் தேவனுக்குள்ள இதா இருந்திருக்கணும். இது ஒரு போலியான ஒரு இடைச்சொல்கள் அப்படின்னு ப்ராட்டஸ்டன்ட்டுக்கு சொல்லியிருக்கலாம், அல்லது விவிலிய அறிஞர்களுக்கும் இது வந்து இடைச்சொல்களான வசனம், தேவன் அங்கீகாரம் பண்ணல, ஏதாவது ஒரு வெளிப்பாடம் வாங்கியிருப்பாங்க, உடனே கட் பண்ணியிருப்பாங்க. எப்பா இது நிப்பாட்டிருங்கப்பா, உன்னை கூட்டவோ குறைக்கவோ கூடாது, தேவன் எரிச்சல் உள்ளவராக இருக்கிறார், நம்மளை தண்டியாமல் விடார் அப்படிங்கிற ரீதியில மாத்திருப்பாங்க. சரியா? ஆனா இவரு பாத்தீங்கல்ல. சரி, மேல சொல்லுங்க. இன்னைக்கு சந்தையில இருக்கிற அத்தனை பைபிளையும் பிதா குமாரன் பரிசுத்தாவி அப்படிங்கிற வார்த்தை இணைக்கப்பட்டிருக்கு. ஆனா வேண்டாங்கிறது. சந்தையில கிடைக்கக்கூடியதா பைபிள்? அதாவது நம்ம கையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு பைபிளையும் நான் வாங்குறதுனால சொல்றேன், கிட்டத்தட்ட சும்மா அட்டை இல்லாதது, சும்மா சாதாரண அட்டை உள்ளது 220 ரூபாய்க்கு நான் பைபிள் சொசைட்டில வாங்குறேன். சரிங்களா? அதே போல புதிய ஏற்பாடு இலவசமாக ஒரு 50 பெறுறோம்னு வைங்களேன், டாக்ஸ் வாங்குறோம். ஆனால் இது வந்து வெளியேறப்பட்ட ஒரு முத்தாக இருக்கிறது. இது எல்லா மக்களிடம் செல்வதற்காக வேண்டி இது இலவசமாக அச்சடிக்கப்படுகிறதாக இருக்கிறது, மானிய விலையில கொடுக்கப்படுகிறது. ஆனால் ஒவ்வொருடைய எழுத்துக்களும், ஒவ்வொருடைய அந்த அதனுடைய என்ன சொல்றது, அதனுடைய பேப்பருடைய தன்மையை விலகூடன ஒரு காரியம். இதை வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, தொகுக்கிறதுக்கு பட்ட பாடு, அதுக்கு அடுத்ததாக இந்த வேத வாக்கியத்தை பத்திரப்படுத்துறதுக்கு எத்தனையோ உயிர் தியாகங்கள், பல காரியங்கள் சிந்தப்பட்ட ஒரு காரியம். இது ஒரு இரத்த சரித்திரம் அப்படின்னு சொல்லலாம். அந்த பைபிளுங்கிறது ஒரு இரத்த சரித்திரம், இயேசுவனுடைய இரத்த சரித்திரம், இரத்த சாட்சிகளாக சாட்சி உள்ள ஒரு பைபிள் அப்படின்னு சொல்லலாம். சந்தை அப்படின்னு கேவலமாக நகையாடுகிறபடி பைபிளை வந்து ஒரு அவலட்சணமான ஒரு கிரியை செய்யறானே, இவன்லாம் எப்படிப்பட்ட ஆளா இருப்பான்? இவன் மரியாதை தெரியாத பையன். இவனுக்கு டேய், நீ எங்க இருந்துடா வர்ற? மரியாதை தெரியாத பையல, முதல்ல கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்டா பேசிக்க. உங்களுடைய லட்சண வண்டவாளத்தை இன்னுமே சொல்ல போற, அதையும் நம்ம கேட்டுருவோம். சரி, கூட்டினாலும் சரி குறைச்சாலும் சரி, அவன் மேல என்ன செய்வேன், நான் சாபத்து கூட்டுவேன் அப்படின்றார். அது வேத வசனத்தை ஒன்றை கூட்டவோ குறைக்கவோ கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்க பத்தியா. இவன் தான் அந்த பயனான், அதாவது வில்லியம் பிரான்கிராம்ங்கிறவன். என்னன்னு கேட்டீங்கன்னா, காயின், அதாவது ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த காயின் என்பவன் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் பிள்ளை. சரியா? மூத்தவன். என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து பிசாசுக்கு பிறந்தவன், இந்த விருட்சத்தின் கனியை சாப்பிட்டதுனால அது பிசாசுக்கு பிறந்ததாக அப்படி ஒரு உருட்டா பேக்கிங்க உருட்டுனாப்புல வச்சாப்புல. பிசாசுக்கு படைக்கிறதுக்கோ மற்ற காரியங்கள் செயல்படுத்துவதற்கோ அவனுக்கு அதிகாரம் கிடையாது. அதே போல பிள்ளைகள், அதாவது மாம்சத்தில் வரக்கூடிய பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரமாக இருக்கிறது, கர்த்தருடைய பலனாக இருக்கிறது. ஆண்டவரே அண்ட சராசரங்களை உண்டாக்கி தம்முடைய வாய் வார்த்தையினாலே என்ன பண்ணினாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகம் உண்டாக கடவுது, சகல மஞ்சங்களும் உண்டாக கடவுது அப்படின்னு சொல்லி உண்டாக்க சிருஷ்டிகர் அவரு தான். இவன் யாரு? இவன் வந்து ஒரு பெண்ணோடு கூட இது பண்ணி குழந்தை பிறக்குது, அதுதான் இதுவா அப்படின்னு சொல்லி சொன்னவன் தான் இவன். கடைசி காரியங்கள்ல எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒட்டுமொத்தமாக அமெரிக்கா அழியும், இன்னி வரைக்கும் இருக்குங்க. அதாவது 1977 உலகம் அழியும்னு சொன்னா, இன்னைக்கு 2026 வந்துட்டு. இவன் சொன்னக்கூடிய அத்தனை தரவுகளும் தன்னை தீர்க்கதரிசி 7ஆம் தூதுவன் அப்படின்னு சொல்லி உருட்டா பேக்கிங்க உருட்டு நான் வச்சான். கடைசியில வேத வாக்கியங்களை மறைச்ச அவனுக்கு 1965 மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. 5 நாள் ஆஸ்பத்திரியில இருக்கிறான். ஆஸ்பத்திரியில இருந்து என்ன பண்ணிட்டான், அவன் வந்து செத்து போனா வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, கருவாடை காய வைக்கிற மாதிரி அந்த வேலை வச்சிருக்காங்க. கருவாடை காய வச்சு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் வரைக்கும் கருவாடை காய வைக்கிற மாதிரி காய வச்சு ஊசி போச்சு நமுத்து போச்சு. என்னடா அது, 2ஆம் முறை அவர் உயிர் செல்வர், இயேசுக்கு நிகராக இவங்க முடிவு பண்ணிட்டாங்க. புரியுதுங்களா? முடிவு பண்ண உடனே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடா ஊசி போன கருவாடா இருக்கு, இது ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு 6 மாசம் கழிச்ச பிறகு போய் அடக்கம் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒளியின் தூதன் வேஷத்தை தரித்தவன் என்னன்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆவது அதிகாரம் 19வது வசனத்தை
அவனுடைய டாக்டரினுக்கு ஸ்பெசிபிக்கா, அதாவது கிட்டத்தட்ட 1900 வருடங்களுக்கு முன்னதாகவே அது பயணிச்சு வருது. அவனுடைய டாக்டரினுக்கு இது இல்லைன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இது இடைச்சொருகள் அப்படின்னு சொன்னா, ஆண்டவராகிய அண்ட சராசரங்களை உண்டாக்கிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர், நான் யோவான் எழுதிய சுவிசேஷம் 12:49 நான் சுயமாக, நான் பின்னாடி கூட போடுறேன், நான் சுயமா ஒண்ணுமே சொல்லல, என் பிதா சொல்லுகிறபடி கிரியை செய்யற அப்படின்றாரு. அதே வேளையில 12:50 அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன், ஆகையால் நான் பேசுகிறதை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் அப்படின்னு இருக்கு. அதே போல இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு பிரதித்திரமாக, என் உபதேசம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பினவருடையதாக இருக்கிறது, பிதாவுடையதாக இருக்கிறது அப்படின்னு சாலிடா உடைக்கிறாரு. அதே ஆண்டவர் தான் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து சீசராக்குங்கள் அப்படின்னாங்க. அதே வேளையில சரி இதுன்னா கூட ஓகே, சரி இடை சொருகள் அப்படி இப்படின்னு சொல்லலாம். பவுலுக்கு தெரியுமா? ஏன்னா வேற யாருக்கிட்டையும் நான் கற்றுக்கொண்டதில்ல, மனுஷரால் கற்றதும் இல்லை, மனுஷரால் பெற்றதும் இல்லை அப்படின்னு சொல்லி கர்த்தரிடத்துல பெற்றுக்கொண்ட காரியமாக இருக்கு அப்படின்னு இருக்கு இல்லையா. அவரு பிதாவாகிய தேவனாலும் பரிசுத்த ஆவியின் பிதாவாகிய தேவனாகியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியின் அன்னுண்ணிய ஐக்கியமும் உங்களோடு கூட இருப்பதாக அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாரு. மனுஷனால் பெற்றதில்லை, அப்போஸ்தலரிடத்தில் கற்றுக்கொள்ளல, மனுஷனால கற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இறைவனுடைய, அதாவது இயேசு கிறிஸ்து வானவர் அப்படிங்கிற மிகப்பெரிய ராஜாதிபதியாம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்றவரே அதுல ஏன் போட்டார் அப்படி? 3 காரியங்களை, அதே விஷயம்தான். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னுண்ணிய ஐக்கியமும் உங்களோடு கூட இருப்பதாக அப்படின்னு எப்படி சொன்னாரு? சரி, அப்போஸ்தலருக்கு கற்றுக்கொண்ட உபதேசத்தின்படி இருக்கு. இங்க பவுல் அப்படி சொல்றாரு, ஒவ்வொரு நிருபங்களையும் சரி பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையாலும் உங்களுக்கு சமாதானமும் உண்டாவதாக அப்படின்னு. அதே போல எங்களுடைய ஐக்கியமானது இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது அப்படின்னு இருக்கு. சோ இப்படி இடைச்சொருகள் இதுல ஒன்ன கட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா ஒட்டுமொத்தமாக இந்த திருத்துவங்கிறது அடிபடும். திருத்துவம் அடிபடுறதுக்காக வேண்டி அந்த வசனத்தை இவனுக்கு மண்ட கோளாறாயிருக்கு இந்த வில்லியம், இந்த போட்டோல இருக்கிற பயலுக்கு. சோ இவர்களுடைய டாக்டரினை வைத்துக் கொண்டிருக்கிற இவர்கள் சொல்லுவதை எப்படி நம்ப முடியும்? ஏன்னு கேட்டீங்கன்னா 77 தாண்டி இப்போ 2026 வந்துட்டுங்க. கள்ள தீர்க்க தரிசியவன் கள்ள டாக்டரினை கொண்டு வந்தான். எப்படிங்க தேவ சாயலாக ஒரு மனுஷன் தேவ சாயலாக உண்டாக்கினார் அப்படின்னு இருக்கு. பிசாசுக்கு சாயல் ரூபம் இருக்கா? அவனுக்கு ரூபம் ஏதாவது ஒரு டெக்னிக்கலான இது இருக்கா? தேவனுக்கு மட்டும்தான் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்றது. அதே வேளையில என்னன்னு கேட்டீங்கன்னா, காயின் முதலாக யாருக்கு பிறக்கிறாங்க? ஆதாமும் ஏவாளுக்கும் பிறக்கிற ஒரு மகன். எப்படி பிசாசுல கனெக்ட் ஆகுமா? பிசிக்கலாக படைக்க தெரியாத ஒருவனுக்கு அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் துர்போதனையினுடைய காரியங்கள் தான். அவனுக்கு சிருஷ்டிப்புங்கிற அதிகாரமே கிடையாது, வைக்க கிடையாது. பிசாசுனுடைய சுபாவத்திலான பிள்ளைகள் அப்படின்னு கனெக்ட் செய்யப்படுகிறது. அதாவது ஒருத்தர் கொலைகாரனா இருக்கான்னா அவன் கொலகார பாவிடா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த சுபாவத்தின் அடிப்படையில பிசாசின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள், தேவனுக்கு விரோதமான பண்பில் பயணிக்கிறவர்கள், மாண்பில் பயணிக்கிறவங்களை பிசாசின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி ஒரு கோட் வேர்டாக சொல்லப்பட்டது. ஆனால் தாம் உண்டாக்கிய அத்தனை ஜனங்களும் மனம் திரும்ப வேண்டும் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் கொடுத்த நீதியாக, தேவ நீதியாக அவர் வந்தாரு. சரியா? சோ இவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரியான டாக்டரினை கொண்டு வந்து அநேகத்தை கெடுத்து போடுகளா இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நபர்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனுஷ வழிபாட்டு செய்கிறவர்கள், இவர்கள் மோசமானவர்கள், அந்தி கிறிஸ்துவை விட கேவலமான அந்தி கிறிஸ்துக்கள். புரியுதுங்களா? கள்ள கிறிஸ்துக்கள் மாறுபாடுகளை போதிப்பாங்க, வேதத்துல இல்லாததை வேகாதவைகளை போதிப்பான். அப்படிதான் அந்த வில்லியம் மரியன் பிரான்காம் அப்படிங்கிறவன் அப்படியே இது பண்ண வச்சான். வெளிப்பாட்டை வச்சுதான் பேசினான், புதிய ஏற்பாட்டை எடுக்கல. அவன் வெளிப்பாட்டை தான் அவனுக்கு ஏற்ற பிரகாரப்படி என்ன பண்ணா, புதியதாக அவனை எண்ணினான். அவன் பெரிய தீர்க்கதரிசி அப்படின்னு இது பண்ணி பார்த்தான். கடைசியில தோல்வியுற்றது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த பைபிள்ல இருக்கு இல்லையா, இது வெளிப்பாடு நிறைந்த புத்தகம். இயேசு கிறிஸ்துவானவரே தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டாச்சு. ஒட்டு மொத்தமாக பைபிள்ல தீர்க்க தரிசனமாக இனி வருகிற காலங்கள் எப்படி இருக்கும், முக்காலத்தை பொருந்தும் வண்ணமாக வெளிப்பாடும் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டாயிற்று. மேற்கொண்டபடி எந்த வயலும் தீர்க்க தரிசனியாக வர முடியாது. புரியுதுங்களா? வேறொரு பதிவில்